ஹாய் ஹலோ வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு சொன்னால், அந்த வெயில் கால சீசனை எப்படி நம்ம அந்த வெயிலோட பாதிப்புலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸு சொல்ல போகிறேன். இது உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் தான் இருக்கும். இருந்தாலும் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கேன். என்ன அந்த பாதிப்பு நான் அதிகமாக அனுபவிச்சிருக்கேன், அதனால் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் மேக்ஸிமம் ஒரு 3 லிட்டர் தண்ணியாவது நீங்கள் குடிக்கணும். லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க, இளநீர் சாப்பிடுங்க, வாட்டர்மெலன் சாப்பிடுங்க, ஜூஸியாக எல்லாமே சாப்பிட்டுட்ருக்குங்க. ரொம்ப ஹீட்டாகவோ ரொம்ப காரமான உணவோ தவிர்த்துறது நல்லது. வெளியில் போகும்போது நீங்கள் பர்ஸ் எடுக்கிறீங்களோ மொபைல் எடுக்கிறீங்களோ அவசியமே இல்லை. ஒரு பாட்டில் நிறைய தண்ணீர் எடுத்துகிட்டு போயிருங்க, உங்களுக்கும் யூஸ் ஆகும். ஒரு குடை எடுத்துகிட்டு போயிருங்க மறக்காமல். கருப்பு கலர் குடை இப்போ இருக்க வெயில் சீசனுக்கு அந்த வெயிலை பன்மடங்காக அதிகப்படுத்தி நமக்கு அந்த தாக்கத்தை நம்ம உடம்புல கொண்டு வருமா அப்படின்னு ஒரு டாக்டர் பேட்டியில் நான் நேற்று கேள்விப்பட்டேன். ஒயிட் கலர் குடையாக இருந்தால் அது வெயிலோட தாக்கத்தை கம்மி பண்ணி நமக்கு கொடுக்கும் அப்படின்னு. முடிஞ்ச அளவுக்கு கருப்பு கலர் குடையை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். ஒயிட் கலர் குடையை கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். தண்ணி பாட்டில் நீங்கள் கொண்டு போனீங்க அப்படின்னு சொன்னால், நான் அடிக்கடி நான் பார்த்துருக்கது எப்படின்னா, சாலையோரத்தில் இந்த வெயிலில் தாங்க முடியாமல் தண்ணீர் தாகத்தில் மயக்கம் போட்டு நிறைய பீப்புள்ஸ் விழுகிறாங்க. மயக்கம் போட்டு ஒரு ட்ராப் தண்ணி இருந்தால் அவங்க உயிரை சேவ் பண்ணலாம். உயிரோட மதிப்பு என்னன்னு நம்ம உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் நீங்கள் கொண்டு போகிற தண்ணி பாட்டினால் அந்த மயக்கம் போட்ட அந்த மக்களுக்கு கொடுத்தீங்க, உதவுனீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு உயிரை காப்பாற்றினா அந்த குடும்பத்தையே அந்த தலைமுறையை காப்பாற்றின மாதிரி ஒரு புண்ணியம் உங்களை சேரும். ஆமாம், லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் 3 லிட்டர் தண்ணி குடிங்க ஃபஸ்ட்டு. ஆமாம், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஒரு விருப்பம். அதுக்காக தான் இந்த வீடியோ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.